ஒரு போரம் இருக்குது. சோ இன்னும் நமக்கு இன்னும் ஒரு 3 நிகழ்ச்சிகள் இருக்கு. அதன் பிறகு நீங்க ஃப்ரீ ஆகும். சரிங்களா? சோ நம்ம இன்னும் ஒரு நிமிடத்துக்கு நம்ம வந்து நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்க போறோம். The rising rate of the divorce and relationship breakdown is a social phenomenon that concerns communities across the world, including here in Malaysia. The Vedic astrology offers a perspective in which we can examine not just individual chart, but broader planetary patterns that may be influencing the relationship dynamics in detail. Our next speaker is one of the Malaysia's most recognized young astrologers, and he will be address this difficult topic in Tamil. And our speaker today will be Vicky Rose, also known as Vigneshwaran. He is a Malaysian astrologer who has built a substantial following through his social media presence and YouTube channel. His focus on contemporary issues including relationship, marriage, and social trends as seen through the planetary lens has made him a popular voice among younger Tamil-speaking audience in Malaysia. His talk today, why divorce rates are high in the present era. வணக்கம். வாய்ஸ்லாம் ஓகேயா இருக்கா? எனக்கு அப்டேட் கொடுத்துருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கின்ற அனைத்து தரப்பினருக்கும் முதல்ல ஒரு பெரிய நன்றிகள். ஏன்னா ஒரு ஈவென்ட், அதுவும் அஸ்ட்ராலஜிக்கல் ஈவென்ட் செய்யறது பெரிய விஷயம். அது நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் வரும், எவ்வளவு சப்போர்ட் வரும், டைம் எடுத்து கால் பண்ணி நம்மள ஏசுறதுக்கு ஒரு குரூப் வரும். ஓகே, சோ ஒரு ஈவென்ட் வந்து நம்ம பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தாலும் நம்மள ஏதாவது சொல்லுவாங்க. பிகாஸ் அஸ்ட்ராலஜில வந்து ப்ரூவனான விஷயம் நம்ம கொடுக்கறது இல்ல. ஆக்சுவலி வந்து ஒரு அஸ்ட்ராலஜர் வந்து காமெடியனா பாக்குறதும், அவரை சமூக வலைத்தளங்கள்ல இல்ல பொது இடத்துல ஒரு டிவி சேனல்ல கூட போனீங்கன்னா அவர் காமெடியனா சித்தரிச்சு டிஆர்பி அப்படியே தான் பார்ப்பாங்க. இதுல ஆக்சுவலி சொல்லணும்னாக்கா அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாமே போய் பலிகடா ஆவாங்க. எந்த இடத்துல அந்த பலிகடா விஷயம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பேசக்கூடிய விஷயங்களுக்கு, மோஸ்ட்லி பேசக்கூடிய விஷயங்களுக்கு ப்ரூஃப் இல்லாம அந்த திருப்பி மாத்தி பேசுவாங்கல்ல. சோ அந்த மாதிரியான சில விஷயம் காரணம்னால அப்படின்றது என்னோட கருத்து. ஓகே, நமக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா திருமண பொருத்தம். இந்த திருமண பொருத்தம் நானே சூஸ் பண்ணி வாங்கிட்டேன். ஏன் அப்படின்னா, எனக்கு இயல்பாக நீங்க பாத்தீங்கன்னா எந்த மேடையில போனாலும் முதல்ல நான் பேசுறது கோச்சார சனியும் திருமணம் சம்பந்தப்படுற விஷயமும். இந்த 2 இடத்துல மட்டும்தான் எல்லாருமே அடி வாங்குவோம். யாரெல்லாம் அஷ்டம சனி ஜென்ம சனி டைம்ல உங்களுடைய ரிலேஷன்ஷிப் விஷயத்துல பெருசான இம்பாக்ட் பார்த்திருக்கீங்க? இங்க யாரெல்லாம் அந்த மாதிரி பாத்திருக்கீங்க? யாருமே பாத்தியா? யாருமே இல்லையா? ரொம்ப தலையாட்டாதீங்க, கை தூக்குங்க. அங்க ஒருத்தர் இருக்காரு, கிளாப் பண்றாங்க. ஓகே, எப்போதுமே இந்த கல்யாண விஷயம் அப்படின்னு வரும்போது கோச்சார சனி பகவான் பெரிய ரோல் பண்ணுவாரு. நம்ம உங்களோட கேள்வி விஷயத்துக்கு நான் பின்னாடி வந்துடுறேன். பட் இந்த இடத்துல கல்யாணம் அப்படின்னு வரும்போது ஏன் ஃபோர்ஸ் பண்ணி சில விஷயம் பண்ணாதீங்க, சில ரிச்சுவல் பண்ணிட்டு சில விஷயம் பண்ணாதீங்க அப்படின்னா, கல்யாணத்துக்குன்னு ஒரு சில பாவகம் இருக்கு. அந்த பாவகம் செயல்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு கல்யாணம்னு ஒரு விஷயம் நடக்கும். ஓகே, கல்யாணத்துக்கு காம திரிகோண பாவகம் அப்படின்னு ஒரு பாவகம் இருக்கு. யாருக்கெல்லாம் அது தெரியும்? அங்க ஒருத்தவங்களுக்கு தெரியும். சரி, நம்மளே சொல்லலாம். தெரிஞ்சதுன்னா மைக் பாஸ் பண்ணீங்க, ஈஸியா இருக்கும். ஓகே, 3, 7, 11, 12வது பாவகம் ஒருத்தருக்கு தாம்பத்தியத்தை அலோவ் பண்ணும். எந்த வயசுலங்க பண்ணோம்? வயதுக்கு ஏற்ற மாதிரி, தசாபுக்திக்கு ஏற்ற மாதிரி பண்ணோம். தசாபுக்தி என்ன வரும்? நீங்கள் இப்பொழுது எந்த விஷயத்த சம்பந்தப்படுத்தி சந்தோஷமாவோ கஷ்டமாவோ இருக்கிறீங்க, இவ்வளவுதாங்க தசாபுக்தி. ஏன் ஜோசியத்துல போட்டு அவ்வளவு குழம்பிக்கிறாங்க? ஏன் ஜோசியம் வந்துட்டு அவ்வளவு போட்டு பிரஷர் ஆகிக்கிறாங்க? எனக்கு உண்மையிலேயே புரியல. எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஜோசியம் பாக்குறது, ஜாலியா இருக்கும். ஈஸியா இருக்கும்ன்றத விட ஜாலியா ஜாதகம் பாக்குற ஆள் நானு. இப்போ உங்க முன்னுக்கு இருக்கிற இந்த 2 ஜாதகம், இது இன்னொரு விஷயம். பாஸ் ஒரு 3 days வந்த ஜாதகம் மட்டும் தான் கலெக்ட் பண்ணிருக்கேன். ஆக்சுவலி தனியாலாம் அதுக்கெல்லாம் ஒர்க் எல்லாம் பண்ணல. இந்த ஜாதகம் உங்களுக்கு பார்க்கும் போது என்ன விஷயம் தெரியுது? எடுத்த உடனே இந்த ஜாதகத்துல April 10th 95ல பிறந்தவர் இந்த ஜாதகத்தை கேட்கிறாரு, பிரதர் நீங்க பிரிய போறீங்க. எடுத்த உடனே ஜாதகத்துல சிரிக்கிறாங்க. ஓகே, ஜோசியத்துல ஒரே ஒரு விஷயம் தாங்க, ப்ரிடிக்ஷன் இருக்கு, சஜஷன் இல்ல. என்ன நடக்கும்? ஒருத்தர் செத்து போயிருவாருங்க.
இததான் நான் அடிக்கடி எல்லா இடத்துலயும் பேசுவேன். இல்லங்க, அவரை காப்பாத்திட முடியும், அப்படி வாழ்ற ஒருத்தரை காட்டுங்கன்றதுதான் நான் இன்னும் கேக்குறேன். இந்த ஜாதகத்துல பார்த்த உடனே எடுத்த உடனே எப்படிங்க பிரிய போறீங்கன்னு கேக்குறீங்க. 2 ஜாதகத்திலும் சுக்கிரன் 8ல இருக்கிறாரு. சுக்கிரன் காமத்தை கொடுக்கிறவரு. சுக்கிரன் 8ஆம் பாவகத்தில் முழுமையாக 100 விழுக்காடு மறையக்கூடியவரு. 2 ஜாதகத்திலும் சுக்கிரன் 8ல இருக்கிறாங்க. இதுல அந்த காய்க்கு சுக்கிர தசை சனியோடு சேர்ந்து லக்னத்துக்கு ஆகாத அட்டமாதிபதியோட சேர்ந்து சுக்கிரன் கடுமையா கெட்டு போயிருக்காரு. இப்ப சுக்கிர தசை நடக்குது. எடுத்த உடனே சொன்னது நீ பிரிய போறீங்க. ஓகே, இதுல இன்னொரு கேள்வி, டிவோர்ஸ் வருமா? இதுல யாரெல்லாம் இந்த ஜாதகம் டிவோர்ஸ் வரும்னு சொல்றீங்க, யாரெல்லாம் டிவோர்ஸ் வராதுன்னு சொல்றீங்க? இந்த இடத்துல தாங்க ஜோசியத்தோட நுணுக்கமே இருக்கு. யாரெல்லாம் இந்த ஜாதகர் பிரிஞ்சிருவாங்க. பிகாஸ் காய் இப்பதான் அஷ்டம சனி முடிச்சிருக்கிறாரு, பொண்ணுக்கு கண்டக சனி நடந்துட்டு இருக்கு, அடுத்த அஷ்டம சனி வரப்போகுது. என்ன நடக்கும்? ஃபேமிலியே கேட்டுட்டு இருப்பாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும்போது. ஐடியா இல்லையா யாருக்குமே? மைக் கொடுங்க, கேட்கல. ஜூம் பண்ணுமா? ஜூம் பண்ணா ரொம்ப பெருசா வந்துரும். ஓகே, வணக்கம். என் பேரு சுப்பிரமணியம் கந்தையா. வணக்கம். சரி, முதல்ல நீங்க படிக்காத விஷயம்னா 5ஆம் வீடு கெட்டு போகக்கூடாது. சரியா? 2 பேருக்கு 5ஆம் வீடு கெட்டு போயிருக்கு. பாத்தீங்கன்னா 5ஆம் வீடு வந்து இங்க வந்து சனி நீச்ச போயிட்டு 8ஆம் வீடு போயிட்டு என்னன்னா பரிகாரம் பண்ணி குட்டியா நடத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அவ்வளவுதாங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா வந்து 5ஆம் வீடு செவ்வாய் நீச்ச மாட்டாரு. சரிங்களா? அப்ப இதுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. இது மாதிரி பட்சத்துல பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது சரி வரும். சரிங்களா? ஓகே சார், ஆக்சுவலி நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப சரியான பாயிண்ட். பட் இதுல ஒரு சின்ன ஒரு மாற்றம் பாருங்க. 5ஆம் அதிபதி நீச்சம், ஆனா நீச்ச பங்கம். 95ல பிறந்திருக்கிறார்ல, நீச்சம் நீச்ச பங்கம். இந்த ஜாதகருக்கு குழந்தை இருக்கு. சந்திரன் இருக்கிறார். ஆமா, நீச்சல் ராசிநாதர் ஆட்சி உச்சத்துல சந்திரனுக்கு கேண்டல் தெரிவிக்கிறோம். அப்ப செவ்வாவும் சந்திரனும் செவ்வாய்க்கு நீச்சல் பண்ணா ராஜயோகா இருந்த 7ஆம் வீட்டு அதுக்கு 8 போயிட்டாரு மறைவஸ்தானம். ஒரு ஜாதகத்துல வந்து 3, 6, 8, 12 மறைவஸ்தானம். 7ஆம் வீட்டு அதுக்கு 8 போயிட்டாரு. சரிங்களா? அங்க அதுல வந்து அவனோட வந்து சுக்கரன் 2 பேரும் திருமணத்துக்குள்ள பிளானட். அந்த மத்தியனால வந்து பரிகாசத்தால வாரசமா அது ஒரு கேள்விப்பட்டிதான். ஓகே, நன்றி, வணக்கம். ஓகே சார், சூப்பர். இந்த இடத்துல அவருக்கு நடக்கக்கூடிய சுக்கிர தசை காமத்தை தராது. ஏன்னா சுக்கிரன் முழுசா கெட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான். ஏன் இந்த இதே இவருக்கு சுக்கிர தசை நடக்கல, சனி தசை நடந்திருந்தா இவருக்கு கல்யாண வாழ்க்கை அமோகமா இருந்திருக்கும். இங்கதான் நம்ம ஒரு பிளானட், ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், இதுதான் ஃபேக்ட் அப்படின்ற மாதிரி பாயிண்ட் பண்றோம்ல. அந்த மாதிரி ஒரு விஷயம் ஜோசியத்துல இல்லைங்க. 5ஆம் அதிபதி கெட்டு போயிட்டாரு, ஆனா அவர் நீச்ச பங்கமா இருக்கிறாரு. 5ஆம் வீட்டுல சனி பாக்குறாரு, ஆனா 5ஆம் வீட்டுல குரு இருக்கிறாரு. இத்தனை காம்பினேஷனையும் சேர்க்கும் போதுதான் ஒரு ஜாதகத்துல ஒரு பலன் எடுக்க முடியும். 1000 விஷயத்தெல்லாம் பார்த்த பிறகு இந்த அவங்களே கேட்டாங்க, அப்ப நாங்க பிரிஞ்சிருவோமா? நீங்க பிரியலாம் மாட்டீங்க, அதே நேரத்துல சேரவும் மாட்டீங்க. நீங்க 2 பேரும் தனித்தனியா வேற வேற இடத்துல இருக்க போறீங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு உங்களை பார்த்தா அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொன்னேன். இந்த விஷயத்த பேசி முடிக்கும் போது அந்த பையனோட அம்மா போன் எடுத்துட்டு, ஐயா நீங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன், இதுதான் விஷயம். இந்த 2 பேரை டிவோர்ஸ் பண்ற மாதிரி ஐடியா இல்ல, நான் வேற வேற நாட்டுக்கு அனுப்பலான் இருக்கேன், தயவு செய்து அதை செய்யுங்க. ஏன்னா இந்த பொண்ணுக்கு இப்போதைக்கு தாம்பத்தியம் அனுபவிக்கிறதுல அருவருப்பான விஷயத்த ஃபீல் பண்றாங்க, இவ்வளவுதான் விஷயம்னு. ஆயில்யம் காய் அவங்க பொண்ணு. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, பொண்ணோட ஜாதகத்துல 7ஆம் இடம் அருமையா இருக்கு. 7ஆம் அதிபதி ஆட்சியாகி கேந்திராதிபத்திய தோஷம் வரும். ஆனாலும் சந்திரனுடைய அதியோகத்துல இருக்கிறாரு. இந்த இடத்துல அந்த கேந்திராதிபத்திய தோஷம் வந்து சரியாகும். ஆனா இப்ப நடக்கக்கூடிய குரு தசையில சனி முக்தி, இந்த இடத்துல அவருக்கு 8ஆம் இடத்தினுடைய பிரிவு அடிக்கடி பேசுறோம்ல, 6, 8 இந்த 2 பாவகம் வந்து செயல்படும் பொழுது என்ன தசை நடக்குதோ அந்த தசையினுடைய உயிர் காரக வழிகள்ல நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பீங்க. இவ்வளவுதாங்க ஜோசியம். இது நமக்கு புரியவே மாட்டுது. புரியாதனால நம்ம வேற வேற வழியில நம்ம மனசை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கான சில விஷயங்களை தேடுறோம்.
இதுதான் ஆக்சுவலா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற சம்பவம். சரி, இந்த ஜாதகம் இங்க இருக்கிற எல்லா ஜாதகமும் நான் அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். சுக்கிரனுக்கு மறைவு பாவகம் 3, 8 அங்க சுத்தமா மறைவாரு. அதே மாதிரி சுக்கிரனுக்கு அதிகமாக வீரியமாக இருக்கக்கூடிய பாவகம் 6, 12. இது ஏன் யாராவது யோசிச்சிருக்கிறீங்களா? எப்படி 3, 8 மறையக்கூடிய சுக்கிரன் 6ஆம் பாவகத்திலையும் 12ஆம் பாவகத்திலையும் நல்லா இருக்கிறாரு? அது மறைவு பாவகம் தானே. மறைவா என்ஜாய் பண்ணலாம். கரெக்டா பாயிண்ட் கொடுக்கிறாரு. மறைவா என்ஜாய் பண்ணலாம். சுக்கிரன் காமத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு கிரகம். சுக்கிரன் காமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். சொல்லுங்க. சொல்லுங்க. Oh, super. Yeah. That one is girl. This one is guy. This is what? They both have Venus settled Yeah. in the then you will check the sexual desires. What? For two, this is the girl, right? Yeah. Only Virgo Lagna is Kanya Ratnam. Okay. which is going with always lost so far away. But because that I think this would be some counseling of the sorry. இல்ல, ஓகே. ஆக்சுவலி என்னன்னா பிரதர், இந்த இவங்களுக்கு சுக்கிரன் தான் கெட்டு போயிட்டாரு. நம்ம சொன்ன 3, 7, 11ஆம் பாவகம் கெட்டு போல. 7ஆம் பாவகம் நல்லா தானே இருக்கு. 7ஆம் பாவக அதிபதி கடக லக்னத்துக்கு சுபத்துவமா தானே இருக்கிறாரு, சுபத்தன்மையா தானே இருக்கிறாரு, ஆட்சியாக தானே இருக்காரு. அப்ப அந்த சனியோட ஃபங்க்ஷன் என்ன? ஒரு ஜாதகத்துக்கு ஒரு பிளானட் ஒரு பொறுப்பு எடுத்து செய்ய போது, நான் வந்து ஒரு கம்பெனில செக்யூரிட்டி, நான் செக்யூரிட்டி தான், என்னால செக்யூரிட்டி ஜாப் மட்டும் தான் பார்க்க முடியும். நான் ஒரு கம்பெனில ஹெச்ஆரா இருக்கிறேன், என்னால ஹெச்ஆர் வேலை தான் பார்க்க முடியும். பிளானட்டும் அப்படித்தான். அதோட மனசை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அது ஹெச்ஆர் ஆகவோ மேனேஜர் ஆகவோ அக்கௌண்டன்டாவோ மாறாது. என்ன இருந்தாலும் கடக லக்னத்துக்கு சனி வந்து 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதின்றதுனால இருக்கிற இடத்த விட்டு நகர்த்தி வெளியில கொண்டு போய் கல்யாணத்தை கொடுப்பாரு. 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சதால தாமதமா கல்யாணத்தை கொடுப்பாரு. உடல் காமத்துக்கு தகுதி இழக்கும் போது கல்யாணத்தை கொடுப்பாரு. நான் சொல்ற விஷயத்துல ஏதாவது மறுப்பு இருந்தா இம்மிடியேட்டா எழுந்திருச்சு சொல்லலாம். ஜோசியம் பத்தி மட்டும் எனக்கு சில விஷயத்து ஓகே. இந்த இடத்துல சுக்கிரன் 2 பேருக்கும் கெட்டு போயிட்டாங்க. ஆனா குழந்தை இருப்பாங்க. குழந்தை பெத்துக்கிறதுக்கு மட்டும் 38 வயசுக்கு பிறகு இவங்க திரும்ப பெறுவாங்க. என்னையா சொல்றீங்க? இதுக்குதான் திரும்ப நீங்க குருவையும் 5ஆம் பாவகத்தையும் 5ஆம் பாவக அதிபதியும் பார்க்கணும். ஜோதிடம் என்ன சொல்லுது? ஒரே விதியில ஆமா இல்ல, நல்லவங்க கெட்டவங்க இப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, அப்படின்னா ஒரே ஒரு பிளானட்டை கடவுள் படைச்சிருப்பாரு, ஒரே ஒரு விதியை வச்சிருப்பாரு. நம்ம எல்லாரும் ஒரே ஒரு விதியை பத்தி தான் பேசுவோம். லக்னத்துல குரு இருந்தா நல்லவரு, ராசியில சனி இருந்தா கெட்டவரு. அந்த சனிக்கு என்ன தொடர்பு இருக்கு? இந்த இடத்துல நிறைய கேள்வி வரும், நிறைய யோசிப்பீங்க. இது ஒரு ஜாதகம். சரி, இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? அந்த ஜாதகத்துல பார்த்த உடனே எடுத்த உடனே சொன்ன முத ஒரு விஷயம், ஆனா இந்த ஜாதகத்துக்கு கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணம் இந்த ஜாதகத்திலயும் சரி அந்த ஜாதகத்திலயும் சரி 11ஆம் பாவகம் 7ஆம் பாவகம் நல்லா இருக்கு. இந்த 7, 11ஆம் பாவகம் நல்லா இருந்தா ஒருத்தருக்கு இது திருமணம் நடக்கும். இதுல இன்னும் ஒரு விஷயம், எங்கேயுமே யாருமே கேட்டிருக்க மாட்டீங்க, ஜோதிடத்துல தேடுறவங்களுக்கு கூட இந்த பதில் கிடைச்சிருக்காரு. ஒரு ஜாதகத்தில் சொல்லுங்க சார். இன்னும் சார் அங்கதான் காமமே பிரச்சனையா இருக்கு சார். ஓகே, குரு 7ல இருக்காரு சார். குரு 7 கன்னிக்கு குரு 7ஆம் இடத்துல மீன வீட்டுல இருக்கிறாரு. ஓகே 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 சார், ரொம்ப சிம்பிள். இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க ஆமா இல்ல ஒத்துக்கலாம் வேணாம். நம்ம எல்லாருக்குமே ஒரு அனுபவம் இருந்திருக்கும். தனியாக தாம்பத்தியம், இங்க எல்லாருமே அடல்ட்ஸ் தான், யாரும் சின்ன பிள்ளைங்களாம் கிடையாது. நமக்கு தாம்பத்தியம் கிடைக்க காரணமா இருந்த பாவகம் கிரகம், அதை செக் பண்ணி பார்த்திருக்கிறீங்களா? எப்பெல்லாம் நமக்கு தாம்பத்தியம் கிடைக்குது, எப்பெல்லாம் நமக்கு தாம்பத்தியம் கிடைக்க மாட்டேது. இதுல இன்னொரு நுணுக்கம் இருக்கு. இளம் வயதுல காமம் 7ஆம் பாவகம் கொடுக்கும். இது எங்கேயுமே நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? இதுதான் மொத்த தடவை ஸ்டேஜ்லயும் பேசுறேன். 7ஆம் பாவகம் இளம் வயதுல காமம்,
11ஆம் பாவகம் மத்திம வயதுல காமம். 3ஆம் பாவகம் வாழ்க்கையுடைய பிற்பகுதியில காமம். இங்க எல்லாருமே அப்படி பின் டிராப் சைலண்ட்ல இருக்கிறதுக்கு ஒரே காரணம், நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியலையா? ஓகே ஓகே, அவருக்கு புரியலன்ட்டாரு. பிரதர், ஒருத்தருக்கு எப்போ கல்யாணம் நடக்கும்? 7ஆம் பாவகம் பாவகாதிபதி, 3ஆம் பாவகம் பாவகாதிபதி, 11ஆம் பாவகம் பாவகாதிபதி. இவங்களை தாண்டி சுக்கிரனுடைய வீடுகள்ல இருக்கக்கூடிய கிரகம், இவங்க தான் ஒருத்தருக்கு கல்யாணம் கொடுப்பாங்க. இப்ப ஒரு இடத்துல பொது வெளியில உங்களுக்கு எப்பங்க கல்யாணம் பார்த்துட்டு இது கல்யாணமே நடக்காது அப்படி இப்படி சொல்லணும் இல்லையே, அடுத்து வருது சுக்கிரனோட வீட்டுல இருக்கக்கூடிய பிளானட் 11ஆம் அதிபதி வராரு, 7ஆம் அதிபதி வராருன்னு சொல்றோம்ல. இந்த பாவகங்கள் சொன்னல செக்யூரிட்டியா தான் இருக்க முடியும். அவரால HR மேனேஜரா மாறிட முடியாது. 7ஆம் பாவகமும் 3ஆம் பாவகமும் 11ஆம் பாவகமும் கல்யாணம் காமம் இத கொடுக்கிற பாவகம். இதனால் வரக்கூடிய நல்லது கெட்டதுகளை வெளிப்படுத்தக்கூடிய பாவகம். இதுதாங்க ஜோசியத்தோட விஷயம். இதுல ஏதாவது உங்களுக்கு கன்ஃபியூஸ் இருக்கா? இல்ல யாருக்காவது புரியலன்னா நீங்க கேட்கலாம். சைலண்டா இருக்கீங்களே. ஓகே, எக்ஸாக்ட்லி. எல்லாம் இல்ல, நானும் விஷயம் எல்லாம் பார்த்தேன், எல்லாம் பேசும்போது பார்த்தேன், இப்படி ஒரு அட்டென்ஷன் காணும். ஆனா இங்க இடத்துல அட்டென்ஷன் அப்படியே எல்லாருமே இங்கதான் இருக்கிறீங்க. ஏதோ ஒண்ணு புரியுது, அவ்வளவுதான் மேட்ரு. ஆமாவா? ஓகே, திருமணத்துக்கு இந்த திருமணம் சரி. இன்னொரு விஷயம், நான் ஒரு விஷயம் எழுதி கொடுத்திருந்தேன். எப்பொழுது ஒருத்தருக்கு திருமண வயசு என்னது? உடல் எப்பொழுது திருமணத்துக்கு? இது நம்ம எல்லாரும் பெரியவங்களா இருக்கிறோம், பிராக்டிக்கலா இருக்கிறோம், நம்ம குழந்தைகளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயத்த பேசுறோம். திருமணத்துக்கான வயது என்ன வயது இருக்கும்னு நினைக்கிறீங்க? 28, 21, 16ங்க. 16, 17 வயசுல ஒரு மனுஷனுக்கு, ஒரு பொண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி உடல் தகுதி ஆயிரும் திருமணத்துக்கு. சொசைட்டிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி காரணமா நம்ம இதுல அந்த 20 வயசுல ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு எது தடையா இருக்கு? ராசி லக்னத்துக்கு 2, 7, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, செவ்வாய், ராகு. இவங்கதான் கல்யாணத்தை டிலே பண்றவங்க. இன்னொரு விஷயம், ராகு ஒரு விஷயத்தை முற்றிலும் இல்லாமல் பண்றவரு, சனி ஒரு விஷயத்தை தடை பண்றவரு, தாமதப்படுத்துறவரு, செவ்வாயும் தடை தாமதப்படுத்துறவரு. சனி இருந்துட்டா மட்டும் அந்த பாவகம் கெட்டுருமா? இல்ல, அதற்கப்புறம் நீங்க வேற விஷயத்த பாருங்க. ஆனா ராகு இருந்தால் அந்த பாவகத்தை கடுமையாக கெடுப்பார். ராகு இருந்தால் அந்த பாவகத்தை கடுமையாக வளர்ப்பார். ராகுக்கு கிடைக்கக்கூடிய சுபர் பாபர் தொடர்பை வச்சு ராகு விளையாண்டுட்டு போயிருவார். அப்படி ஒரு ஜாதகம் வச்சிருக்கிறேன், அதையும் சொல்றேன். அப்போ இந்த இடத்துல இது ஒரு பெரிய விஷயங்க. இந்த பெரிய விஷயத்துல நடக்கக்கூடிய முதல் ஒரு விஷயம் என்னன்னா, ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறது. இந்த நேரம் முடிஞ்சுட்டா கல்யாணமே நடக்காது. பிள்ளைக்கு பாத்தீங்கன்னா 26, 27 வயசா இருக்கும். இந்த சரியா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. 6, 8 தசா புக்தியில கொண்டு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. 6, 8 தசா புக்தி எப்படிங்க எடுத்த உடனே பிரிய போறீங்க, ஆனா டிவோர்ஸ் நடக்காதுன்னு எப்படி சொல்றீங்க? 2 பேருக்கும் சுக்கிரன் கெட்டு போச்சு முதல்ல ஜாதகத்துல. இந்த ஜாதகத்துல 2 பேருக்குமே சுக்கிரன் கெட்டு போயிட்டாங்க. 2 பேருக்கும் சுக்கிரன் கெட்டு போனா 2 பேருக்குமே தாம்பத்தியத்தை அனுபவிக்கிறதுல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் பேசும்போது அந்த பொண்ணு இன்ன வரைக்கும் எனக்கு வேற பிடிச்சிருக்குன்னு சொல்லலைங்க, எனக்கு இவரு கூட வாழ பிடிக்கலன்னு தான் சொல்லுது அப்படின்னு. ஆமா, நாங்க அம்மா. இந்த விஷயத்த எவ்வளவு அழகா நம்மளால ஜோசியத்துல பார்த்து சொல்லிட முடியுது. இப்ப இன்னொரு பதில் வருது. இந்த இடத்துல அவங்க அம்மா சொன்னாங்க, என்னையா நீங்க இப்படி சொல்றீங்க, நாங்க 3 பேர்கிட்ட பார்த்தோம், அவங்க சைட்டையும் பார்க்க சொன்னோம், எல்லாம் ஓகேயா இருக்குன்னு சொன்னாங்களே, இதுக்கு தாமா அஷ்டம சனியில கல்யாணம் பண்ணாதீங்கன்னு அடிச்சுக்கிட்ட காரணம் இதுதான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு மெயின் காரணம், நல்ல நேரத்துல உங்களுக்கு நல்ல அறிமுகம் வருங்க, கெட்ட நேரத்துல உங்களுக்கு கெட்ட அறிமுகம் வரும். அஷ்டம சனி, கண்டக சனி, ஜென்ம சனி காலகட்டத்துல யார போய் பார்க்க கூடாதோ, யாருக்கிட்ட அட்வைஸ் வாங்க கூடாதோ, இவங்களை போய் பார்ப்போம், அட்வைஸ் வாங்குவோம், சரியா நம்மளே குழிய வெட்டி உள்ள விழுந்துப்போம். இது தாங்க ஃபேக்ட். இந்த இடத்துல சரி, ஒருவேளை இவங்களுக்கு கல்யாணத்தை, இதுல இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். இவங்க 6 வருஷம் லவ் பண்ணவங்க. இந்த ஜாதகம் 6 வருஷம் லவ் பண்ணவங்களோட ஜாதகம். 2024 கல்யாணம் பண்ணிருக்கிறாங்க. இல்லங்க, நீங்க சுக்கிரன் நெட்லாம் மறைஞ்சிருக்கு, அருமையா கல்யாணம் பண்றாங்க, கொடுத்தால் இந்த மாதிரி பண்ணும்.
அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு இந்த ஜாதகத்துக்கு 40 வயசு 41 வயசு ஆகிற வரைக்கும் 2 பேரும் ஒரு வீட்டுல இருக்க முடியாதுங்க. அப்போ 2 பேருக்குமே தாம்பத்தியத்தை அனுபவிக்கிறதுல இந்த ஜாதகத்துல பிரச்சனை இருக்குல்ல. நம்ம என்ன குட்டிக்காரன் அடிச்சாலும் இந்த ஜாதகத்தை நீங்க வந்து இல்லங்க அப்படியே ஆக்டிவா பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆக்சுவலி ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு புரியணும். இல்ல நம்ம இது பண்ணிடலாம் அது பண்ணிடலாம் அதை பண்ணி மாத்திடலாம் இதை பண்ணி மாத்துங்க. நான் எல்லா இடத்துலயும் சொல்றத மாத்துங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ கைஸ். இதை மாத்தி காட்டுங்க. என்ன இருக்கு எப்படி பண்ண முடியும்? இது இது இந்த இப்ப நீங்க கேட்கலாம் எப்ப பார்த்தாலும் இவரு தாங்க எங்க பார்த்தாலும் இவரை தான் சொல்றாங்க. ஆனா என்னதான் சொல்றாரு? இதுதாங்க சொல்றேன், ஃபேக்ட சொல்றேன். இந்த இடத்துல இன்னொரு விஷயம், எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா நான் எனக்கு அந்த மாதிரி விஷயம் இல்லாம ஜோதிடம் எப்படி இருக்கு, பிளானட் எப்படி வேலை செய்யுது, இதை தாங்க நான் எல்லா இடத்துலயும் பேசுறேன். இதுதான் இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு தேவைப்படுற விஷயம். எனக்கு என்ன நடக்கும் சொல்லுங்க ப்ரோ, இப்படிதான் என்கிட்ட பேசுறாங்க. இந்த ஜாதகத்துக்கு எடுத்த உடனே இது கல்யாணம் பண்ற டைம் இல்லையே, கல்யாணத்தை நிறுத்தின்றதோட நான் எப்படி இந்த கல்யாண விஷயம் இதே ஜாதகம் பொருத்தமா வந்துருந்துச்சுன்னா 2027க்கு பிறகு கல்யாணத்தை வச்சுக்கங்கன்னு சொல்லுவேன். சொல்லிட்டு டேட் அனுப்பிவிட சொல்லுவேன் மீன். ஏன்னா கல்யாணத்தை சீக்கிரம் பண்ணிட்டு வந்து கேட்டவங்க எல்லாம் இருக்காங்க. நீங்க கல்யாணம் பண்ணலாம்னு சொன்னீங்களே, இப்ப டேட்டோட அனுப்பி விட்டுருவோம், ரெக்கார்டா இருக்கும். நாங்க தான் டேட் கொடுத்துருக்கோமே, அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி இருக்கிறீங்க. இந்த ஜாதகம் 2027க்குள்ள பிரிஞ்சிருப்பாங்க. இவ்வளவுதாங்க விஷயம். இந்த ஜாதகத்துல பாவகாதிபதி டிஸ்டர்பா இருக்கிறாரு. முக்கியமாக காரக பிளானட் சுக்கிரன் டிஸ்டர்பா இருக்கிறாரு. இந்த சுக்கிரன் தாங்க நீங்க கல்யாணத்துக்குன்னு வந்தீங்கன்னா சுக்கிரனை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு பாதி விஷயம் கிளியர் கட்டா புரிஞ்சிடும். அப்போ இந்த இடத்துல என்ன வந்துருது, சுக்கிரனுடைய நிலைப்பாட்டை பொறுத்துதான் ஒருத்தர் எப்போ தாம்பத்தியத்தை அனுபவிக்கிறாருன்ற விஷயமே. அதுக்குதான் சுக்கிரனை கலத்திர காரகன்னு வச்சிருக்காங்க. கல உதிரம் அப்படின்னு வச்சது காரணம். கல உதிரம் இதுக்கு அர்த்தம் தெரியும் தமிழ்ல உள்ளவங்களுக்கு. ஐயா அந்த ஜாதகம் பாத்தீங்கன்னா சந்திரன் ஆட்சியில இருக்காரு, இங்க பாத்தீங்கன்னா சனி ஆட்சி. சரிங்களா? என்ன ஒண்ணா சஸ்த அஸ்தகம் இருக்கு. சரிங்களா? 2 பேரும் ஆட்சி நீங்க தானா. ஆனா இப்ப வந்து சனி டிகிரி கூட சந்திரன் டிகிரி கூட நம்ம பார்க்கணும். அது வந்து யாருக்கு தெரியும், நடப்பு தசை வந்து சுக்கிர தசை சார். சனி டிகிரினா சனி டிகிரினா பார்க்கணும். நம்ம பார்த்துக்கலாம். யாருக்கு இருக்கு சந்திரன் டிகிரி தெரியுமா? இதுல இல்ல சார். சந்திரன் இந்த இடத்துல ஆயில்ய நட்சத்திரம் நட்சத்திரம் ஆயில்யம் 4ஆம் பாதம். அப்ப 26 40 மேல போயிடுச்சு. அங்க சனி பார்த்து தெரியுமா? அப்புறம் வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா போய் பிடிவாதமா இருக்கிறான். ஆமா, என்ன சொல்லப்படுது டிகிரி நம்ம சொல்லிடலாம். ஓகே ஓகே. ஆக்சுவலி இந்த ஜாதகத்துல இருக்கிற விஷயம் என்னன்னா, இந்த சுக்கிரன் சார் இப்ப இந்த காய்க்கு நடக்கிற சுக்கிரத்தை சார், ஒருவேளை நான் தான் இந்த பையன் வச்சுக்கோமே, என்ன எந்த பொண்ணு பார்த்தாலும் என்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. எந்த பொண்ணு பார்த்தாலும் யாரு சுக்கிர தசை நடக்குது சார். சனி ஆட்சியில் இருக்கிறாங்க. சஸ்பக அஸ்தகம் ஆனால் 6 கட்டு. சனி தேதி சந்திரன் 6, சந்திரன் சனி வந்து 8. அதுக்கு சஸ்த அஸ்த தோஷம் இருக்கு. தோமன் கேள்விகள் படிப்பீங்களா? ஆமா. ஓகே சார், இதுல என்ன விஷயம்னா, ஓகே சுக்கிரன் நம்ம அப்படி சுத்தி வரோம்ல, படிச்சுன்னு தெரியுற விஷயம் என்னன்னா, சுக்கிரன் காமத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் தனக்கு ஆகாத 8ஆம் பாவகத்துல மறைஞ்சு லக்ன பாவரான சனியோட சேர்ந்து அவரோட காரகத்தை யங்கா இருக்கும் போது கொடுக்க முடியல அந்த சுக்கிரனால. இவ்வளவுதான் விஷயம். 9ஆம் பார்க்கணும். ஓகே. அப்ப குரு பாத்தீங்கன்னா வந்து அவர் வந்து வெற்றி தவற பாக்குறாரு. சரிங்களா? அப்ப இந்த போய்க்கு பாத்தீங்கன்னா வந்து பொண்டாடி தேவசூன்யோட இருக்கும். அதாவது பொண்டாடி இருக்கிறது இருக்கு சார். இந்த ஜாதகத்துக்கு ஒரு பொண்ணே கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு சார். அவரு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு சார். ஐயா என்ன விட்டு போவாது பொண்ணு என்ன வரக்கூடிய காலத்துல இருக்கு. ஏன்னா 2வது பார்ப்போம். அந்த வீடு பாத்தீங்கன்னா தாவட்டுக்கு 9 திருப்பி அந்த வீடியோ பாக்குறாரு. அப்ப காலப்போக்கில பாத்தீங்கன்னா இப்ப இல்ல, நீங்க இல்ல நொந்து போய் அப்ப என்ன செய்வாரு, நீ உங்க வேலை நான் சொல்லிட்டு அவருக்கு ஒரு சான்சஸ் இருக்கு.
சரியா? ஓகே சார், இங்கதான் ஓகே சார், சனியுடைய காரகம் உடல் உழைப்பு, ஜட காரகம் உடல் உழைப்பு, உயிர் காரகம் வேலைக்காரகம். சனி மறைஞ்சாருன்னா சில குறிப்பிட்ட இடங்களுக்கு நல்லது. ஓகே, ஒரு உதாரணத்துக்கு ரிஷப லக்னத்துக்கு சனி 6ல மறைஞ்சுதான் ஸ்தான பலம் அடைவார். அப்போ அந்த மறைவு சனிக்கு நல்லது, அந்த ஜாதகத்துக்கு ரொம்ப நல்லது. ஆனா இந்த ஜாதகத்துக்கு சனி அட்டமாதிபதியாகி 8ஆம் வீட்டிலேயே இருக்காரு. அப்ப என்ன பண்ணுவாரு? இந்த சனி நோயை கொடுக்கிற சனி. இப்ப என்ன பிரச்சனை பண்ற சனி, வம்பு வழக்கு கொடுக்கிற சனி 8ஆம் இடத்துல இருந்து காரக பிளானட்டையும் கெடுத்து அந்த பாவகத்தை செயல்படுத்துறாரு. இவருக்கு பூர்ண ஆயுள் இருக்கும். ஆனா சுக்கிரன் புக்தி வரும்போதெல்லாம் வைஃப் பார்ட்னரால டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டே இருப்பாரு. வாழ்நாள் முழுக்க இதுதான். வாழ்நாள் முழுக்க சுக்கிரன் புக்தியோ சுக்கிர அந்தரமோ வரும்போது இவர் கடுமையாக பாதிக்கப்படுவாரு. செவ்வாய் தசை சுக்கிர புக்தியோ சந்திர தசை சுக்கிர புக்தியோ பயங்கர இம்பேக்ட் அவருக்கு கொடுக்கும். ஏன்னா இங்க நீங்க சொன்ன சஷ்டாஷ்டகம் வேலை செய்யும். எப்போ வேலை செய்யும்? சந்திர தசையில சுக்கிரன் புக்தி, செவ்வாய் தசையில சுக்கிர புக்தி கடுமையான நெகட்டிவ் இருக்கும். ஆனா சுக்கிர தசையில நடக்கக்கூடிய இந்த சுக்கிரனே நெகட்டிவ் சார். அப்ப அவர் கொடுக்க விரும்புற ஜட கரகத்தை கொடுப்பாரு. இந்த பையன் நல்லா ஏர்ன் பண்றாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, வீடு வாகனம் அருமையா வச்சிருக்கிறாரு, கேரள பிறந்தவரு சிங்கப்பூர்ல இருக்கிறாரு. ஆனா மனைவியும் சிங்கப்பூர்ல கூடவே இருக்காங்க. ஆனா இதனால ப்ராப்ளம். இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு போறேன்னு பேசிட்டு இருக்காரு. இரண்டாம் வீட்டுக்கு அவர் வந்து சிம்ம வீடு வருது. ஓகே சார். அந்த வீட்டுக்கு தாவட்டி கெட்டாவது உட்காந்து சூரியன் சரிங்களா, அஸ்தாம் நாட்டுல இருந்து உட்காந்துட்டாரு சரிங்களா. அப்ப அவர் குடும்ப வழக்கம் இல்ல சரிங்களா. அப்புறம் அவர் வந்து 9ஆம் உட்காந்து நினைச்சாரு, நான் ஓ நமச்சிவாய் சொல்லிட்டு இந்த கருத்து வந்து வர வைக்கப்பட வேண்டியது நம்மளும் இங்க ஆக்கியல இல்ல சார். இந்த இடத்துல ஏன் அவங்க பிரிகிறாங்க? ஒரு ஜாதகம் நம்ம எவ்வளவு விஷயம் பேசுறோம் இதுல. ஓகே, 2ஆம் பாவகம் அந்த வீட்டுக்கு 2ஆம் அதிபதி அந்த வீட்டுக்கு 8ஆம் இடத்துல இருக்காரு சொல்றீங்க. 2ஆம் அதிபதி அந்த வீட்டுக்கு 8ல இருந்தாலும் குருவுடைய பார்வையில இருக்காரு, நட்பு ஸ்தான வீட்டுல இருக்காரு. இந்த இடத்துல கூட காரகோபாவனாஸ்தி கூட அந்த சூரியனுக்கு இல்ல. 9ஆம் இடத்துல இருக்கிறாரு, தந்தையை எடுப்பாரு, அருமையான அப்பா. இவருடைய வாழ்க்கைக்கு பின்ன மிகப்பெரிய உந்துதலா இருந்ததே அப்பா. இங்க பிரச்சனை என்ன தெரியுமா சார்? அந்த சுக்கிர தசை. ஒருவேளை இந்த சுக்கிர தசை வரல, குரு தசை வருது, அருமையான குழந்தை குட்டின்னு ஜாம்னு வாங்குற ஜாதகம் சார். குரு வந்து அருமையா லக்னத்தை பாக்குறாரு, ராசியை பாக்குறாரு, ராசிநாதனை பாக்குறாரு, 5, 9ஆம் அதிபதி அமைப்புகளை தொடர்பு கொண்டு அருமையான வாழ்க்கை வாழ்றவள. அங்க பிரச்சனை பண்றதே அந்த சுக்கிரன் தசை தானே. அந்த சுக்கிரன் தானே பண்றாரு, ஜடக்காரகத்தை கொடுத்து உயிர் காரகத்துல எல்லாம் அவர் டிஸ்டர்ப் பண்றாரு. அப்ப இந்த இடத்துல என்ன செயல்படுது? சுக்கிரன் செயல்படும் பொழுது சுக்கிரனுடைய வீடுகள், சுக்கிரனுடைய காரகங்கள் செயல்படுது. 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால, கெட்டு போனனால சுக்கிரனுடைய காரகம் காமம் 8ஆம் பாவகத்தினால கெட்டு போய் பிரச்சனை ஏற்படுத்துது, தூங்க விடாம பண்ணுது. இவ்வளவுதான் சார் இதோட பலன். இப்போ கரண்ட்லி அவருக்கு நடந்துகிட்டு இருக்கிறது சுக்கிர திசையில குரு புக்தி. அப்ப சனி புதன் கேது, சனி புதன் கேது 2032 வரைக்கும் வருது. சுக்கிர தசை முடிஞ்ச பிறகு அவர் சுக்கிர தசை முடிஞ்ச பிறகு எல்லாம் சரியாகும். சுக்கிர தசை முடிஞ்ச பிறகு, அந்த சுக்கிர தசை முடியும் போது சார் அவரோட வயசு சூரிய தசை வரும். சரியா? சூரியன் பாத்தீங்கன்னா வந்து தவட்டி வெட்டாம இருக்கிறாரு. சரியா? என்னோட கணிப்பு வந்து அப்படிதான் இருக்கு சார். ஓகே, சூரிய திசையில குடும்பாதிபதி பாக்கியத்துல உட்காந்து அருமையான குடும்பத்தை கொடுத்துருவாரு. அப்படியா? நீங்க சொன்னா சார் பழிக்கணுமா சார்? தயவு செஞ்சு ஜோசியத்துல பழிக்கணும், அருள்வாக்கு சொல்லணும். ஜோசியத்தை வேலை நெகட்டிவ் பண்ணா கூட நம்ம பார்வை போட்டு அவங்க நல்லா இருக்குங்க. அதான் ஒரு ஜோசியத்தோட வேலை. புரியுதா? சாமியார் இல்ல, நம்ம ஜோசிக்காரங்கல்ல. சாமியார் தான் அருள்வாக்கு கொடுக்கணும், சாமியார் தான் வாக்கு படிக்கணும். அந்த மாதிரி வந்து வேணாம் சார், ரோட்ல போறோன்னே சொல்லிடுவானே. முடியாது சார், தெய்வத்துக்கு பசிக்காது, ஜோசிக்காரனுக்கு பசிக்காதா? ஜோசிக்காரன் நடந்து போவானா?
நம்ம இங்க இப்ப நம்ம நாக்கால இருந்து கேலுக்கு வரணும், நடந்து வர முடியுமா? எப்படி சார் முடியும்? சரி. என்னோட ஹோம் டவுன் அங்க. என்னோட டீம் வந்து ரவாங்ல இருந்து வீக்லி ஆபீஸ்க்கு வருவாங்க. ரவாங்ல இருந்து மிளாக்கா வர முடியுமா சார்? எல்லாருக்கும் பசிக்கும்ல சார். பசிக்கிறவங்க கடவுளாக முடியாது இல்ல சார். அவ்வளவுதான் சார் என்னோட கருத்து. அது அவங்க ஜோதிடர் கடவுளாக மாற முடியாது. ஜோதிடருக்கு வாக்கு பலிதம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜோதிடருக்கு உண்மையை சொல்றதுக்கு மனசு இருந்தா மட்டும் போதும். இவ்வளவுதாங்க என்னோட வாதம். என்னோட ஜாதக ப்ரிடிக்ஷன் எல்லாத்துலயும் பாருங்க, ஜோதிடர் தயவு செய்து காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. நம்ம வேலை காம்ப்ரமைஸ் பண்றது இல்ல. நம்மளோட வேலை இதுல போனா விழுந்துருவேன்னு சொல்றது. இந்த இடத்துல அருள் வாக்கு சொன்ன மாதிரி சொன்ன ஜோதிடர் 3 பேர் சொன்னனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை. இது இல்லையா 8ஆம் இடத்து சுக்கிரன் கெட்டு போச்சு, கல்யாணம் பண்ணலன்னு அவர் ஒரே வார்த்தையில சொல்லியிருந்தாருன்னா இந்த அருள் வாக்கு இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கவே மாட்டோம். இவ்வளவுதான் சார். ஜோதிடர்கள் ஏன் சிரிக்கப்படுறோம்? இந்த அருள் வாக்கு, நான் கடவுள், நான் சொன்னா நடக்கும் அப்படிலாம் இல்லைங்க. ஜோசியருக்கு கணிதம் தெரியணும். ஜோசியர் வந்து சாமியாரா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அவர் சாமியாரா இருக்கிறாரு, இருக்கலாம், தப்பு இல்ல. ஒரு லாயர் டாக்டரா இருக்கலாம்ல, தப்பு இல்ல. ஆனா அவர் ஒரே நேரத்துல கோர்ட்ல உட்காந்துதான் நான் ஆபரேஷன் பண்ணுவேன்னு சொன்னா எப்படி? முடியாது இல்ல. அப்ப அவர் கோர்ட்ல இருக்கும்போது யாரா இருக்கணும்? லாயரா இருக்கணும், வாதாடணும். ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது டாக்டரா இருக்கணும். ஜோசியரா இருக்கும்போது ஜோசியரா தான் இருக்கணும், கடவுளாலாம் மாறிடக்கூடாது. இதுதான் சார். நம்ம எல்லாம் ஜோசியர்னா வந்து இப்படி இருக்கணும், மாலை போட்டுக்கணும், பட்டை அடிச்சிருக்கணும். எனக்கு நான் காலைல சாமி கும்பிடுற ஆளு, நான் நல்லா சாமி கும்பிடுற ஆளு. நான் காலையில பட்டை அடிச்சு சாமி கும்பிட்டு தான் வெளியே வருவேன். ஆனா ஜோசியத்தை ஆன்மீகத்தோட இணைக்க மாட்டேன். இணைச்சோம்னா நம்ம மனசை சமாதானப்படுத்திக்குவோம். கடவுள் பாத்துக்குவாரு, கடவுள் பாத்துக்குவாருன்னு நினைச்ச 3 ஜோசியக்காரங்களோட அவுட்புட் தான் சார் இது. இவங்க இன்னைக்கு கால் பண்ணி அம்மா குடும்பம்னு சொல்லி அந்த பையன் அழுததை அம்மா காலை பிடிங்கி நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு இருந்தா 2 பேரும் அனுப்பி விட்டுலான்னு இருக்கேன், இதை நேத்து ராத்திரியே சொல்லிட்டேன், உங்ககிட்ட பேசிட்டு முடிவு பண்றேன்னு சொன்னா பையன். இது அந்த அருள் வாக்கு மாதிரி அந்த மாதிரி இல்ல சார். நம்ம கடவுள் கிடையாது. எனக்கும் பிரச்சனை வரும். இப்ப நான் போகும்போது பெல்ட் போடாம போயிட்டேன் முந்தானத்து, என்னையும் இன்னும் பாட்டி சமான் பண்ணாங்களே, அப்ப நான் கடவுள் என்ன சமான் பண்ணாதுங்கன்னு நான் பேச முடியாதுல்ல. இதுதான் ரியாலிட்டி சார். இது நம்ம ஜோதிடர்கள் புரிஞ்சுக்க மாட்டோம். நம்ம கடவுள்ன்ற மாதிரி ட்ரை பண்றோம், பட் நம்ம கடவுள் இல்ல. அது எக்ஸ்பெஷலி நான் கடவுளே இல்லை. நான் மனுஷனுக்கு இருக்கக்கூடிய அத்தனை இயல்பும் இருக்கக்கூடிய மனுஷன் தான். இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் ஜோசியம் என்னமோ புரியுது. இவ்வளவுதாங்க விஷயம். இதுல ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் இந்த மொத்த பிரிவையும் அவர் தாங்குவாரு. லக்னத்தை குரு பாக்குறாரு. லக்னாதிபதி நீங்க சொன்ன வளர்பிறை சந்திரனாகி ஆட்சி பெற்று இருக்கிறாரு. இதெல்லாம் தாங்கிக்கிட்டு மனசுக்குள்ள போட்டு புழுங்கிக்கிட்டு வெளியே ஒண்ணும் தெரியாத மாதிரி இருப்பாரு. அப்ப சக்சஸ்ஃபுல்லான ஜாதகம் வெல்த்ல குடும்பம்ன்ற விஷயம் இவருக்கு 40 வயசுக்கு மேலதான் செட்டில் ஆகும். உடல் தாம்பத்திய தகுதியை இழக்கும் போது 20 வயசுல இருக்கிற மாதிரி ஆக்டிவ் 40 வயசுல இருக்காது. அந்த நேரத்துல மனைவி கண்டிப்பாக கூட இருப்பாங்க. 11ஆம் பாவகத்து சுபத்துவத்தினால. இப்ப எப்படிங்க நீங்க அவர் பிரிஞ்சிருவாருன்னு சொல்றீங்க? அப்படியே பாருங்க, கண்டக சனி கன்னிராசிக்கு பாதி கண்டக சனி நடக்கக்கூடியவங்களுக்கு பிரேக்கப் வர்றது இங்க நம்ம பாதி பேர் சொல்லல, மேபி எல்லாம் வைஃபோட வந்திருப்பீங்க. அஷ்டம சனி ஜென்ம சனியில தாங்க நம்ம பாதி பிரேக்கப் பிரிவு டிவோர்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது, எல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கோம். சிரிச்சே எல்லாம் சொல்றீங்களா? ஜோதிடம் விதிப்படி இருக்கும். சரி, அது என்னையா விதி? நீ பாட்டுக்கு கடவுள் விதிக்கு உட்பட்டவர் சொல்றியே. காலையில 7 மணி ஆனா சூரியன் வந்துடணுங்க. கடவுள் சொல்லிட்டாரு, பத்தினி சொல்லிட்டாங்க, இதனால சூரியன் வராம 10 மணிக்கு வந்துச்சு, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இந்த மாதிரி ஒரு பிக்ஸ் பண்ணப்பட்ட ஒரு விதி ஜோதிடம். இந்த ஜோதிடத்தை யாருமே மாற்ற முடியாது, கடவுள் உள்பட. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம இப்படி பண்ணிடலாம், நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், நம்ம அது பண்ணலாம், இது பண்ணலாம். முடியாதுங்க. மேனிஃபெஸ்ட் பண்ண முடிஞ்சா ஏன் டெய்லி அத்தனை ஹாஸ்பிட்டல்ல அத்தனை இறப்பு நடக்குது? நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த பூஜை விஷயங்கள் ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள் நான் செயல்படுத்துறேன். நமக்கு ஹாஸ்பிட்டல் வேணாம், கோர்ட் வேணாம், போலீஸ் ஸ்டேஷன் வேணாம். ஒத்துக்கிறீங்களா? அவ்வளவுதான் விஷயம். அப்போ ஒரு கல்யாண பாவகம், அது இந்த கல்யாண பாவகம்னா எந்த மேடையில பண்ணாலும் கல்யாண டாபிக் எடுத்துக்குவேன். ஏன்னா பாதிக்கப்பட்டு அழுகும் போது ஈஸியா பார்த்த உடனே தெரியற விஷயமா இருக்கு. இந்த ஜாதகத்துக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இப்படின்ற விஷயத்த பார்த்த உடனே தெரியுது. ஆனா இதுல ஒரு விஷயம், இந்த 2 ஜாதகத்தையும் பாக்குற மண்ணுக்கு உண்மையிலேயே 2 பேரும் இந்த லக்னம் தானான்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா லக்னம் மாறி போனா மொத்த கதையுமே மாறும். இதே இந்த ஜாதகர் 95 கடகராசி ஆயில்யம்ல பிறந்த இவரு சிம்ம லக்னமா இருந்தா இந்த சுக்கிரன் அமோகமான திருமண வாழ்க்கையை கொடுத்திருப்பாரு. 7ஆம் பாவகத்தை இயக்கிறதால. சொன்ன 7ஆம் பாவகம் வந்துருச்சா?
இதே சுக்கிரன் 3ஆம் அதிபதியாகி 7ஆம் இடத்துல அமர்ந்து நல்ல திருமண வாழ்க்கையை கொடுத்திருப்பாரு. பிரச்சனையாக இருந்தா கூட பரவாயில்லைங்க, ஏற்கனவே கல்யாணமான பொண்ணா இருந்தா கூட பரவாயில்லைங்க. சுக்கிரன் சனி சேர்க்கை. கன்ஃபியூஸ் ஆகுதா? புரியுதா நான் பேசுறது? யாருக்கெல்லாம் புரியுது? சூப்பரா புரியுதா? ஓகே, சூப்பர்மா. ஓகே, இதுதாங்க அந்த லக்னம் ஒரு விஷயத்தை நிர்ணயம் பண்ணுது. லக்ன பாவகத்துக்கு 8ல சுக்கிரன் மறைஞ்சிடுறாரு. இதே லக்ன பாவகத்துக்கு 7ல இருந்தாருன்னா எப்படியாவது இந்த திருமண வாழ்க்கையை ஒன்னாவே வச்சிருந்திருப்பாரு. ஆனா என்ன, கல்யாணம் பண்ண வயசு பொண்ணு அவரோட வயசு கூடையான பொண்ணா இருக்கும், கல்யாணம் பண்ண பொண்ணு ஏற்கனவே டிவோர்ஸ் ஆன பொண்ணா இருக்கும். இதுதானுங்க எஃபெக்ட். இவ்வளவுதான் ஜோசியம். இதுக்கு ஏன் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம்? ஜோசியம் ரொம்ப ஜாலியான ஒரு விஷயங்க. என்னோட மூட் அப்செட்டா இருந்தா எனக்கு ஒரு 3 ஸ்லாட் கொடுங்க, நான் ஜாதகம் பாக்குறேன்னு சொல்ற ஆள் அது. என்ன சுத்தி எல்லாமே சொல்லுவாங்க, ஒரு பைத்தியம் மூட் அப்செட்டா இருந்தா போய் ஜாதகம் பார்த்துட்டு இருப்பானு. ஆக்சுவலி அவ்வளவு ஜாலியா இருக்கும். எப்படி எவ்வளவு அழகா கண்ணுக்கு நேரா கடவுள் எல்லாத்தையும் வச்சிருக்காரு. ஏன் நம்ம இவ்வளவு கன்ஃபியூஸ் ஆகுறோம்? இதுதாங்க என்னோட கேள்வி. ஒவ்வொரு ஜாதகத்திலும் இந்த இடத்துல இதுதான் இருக்கு. சரி, இதுல அடுத்த கேள்வி. சரி, இந்த ஜாதகம் பார்ப்போம். 2 நிமிஷம். ஓகே, இது இங்கிலீஷ்ல இருக்கு, தெரியுதா? ஓகே, இந்த ஜாதகம் பாருங்க, கிட்டத்தட்ட அதே மாதிரி ஜாதகம். இந்த ஜாதகத்துக்கு 2017ல கல்யாணம் நடந்தது. அதே சுக்கிரன் சனி சேர்க்கை. ஆனா இந்த இடத்துல நடக்கிறது சுக்கிர தசையில, இந்த இடத்துல நடந்தது சூரிய தசை. ஏன் இந்த கல்யாணம் டிஸ்டர்ப் ஆனிச்சு? இதுக்கு யாருக்கு ஐடியா தெரியும்? இது கொஞ்சம் இங்கிலீஷ்ல இருக்குது. லக்னம் இல்ல, இது வந்து நவாம்சா. அதுக்கு பாயோட ஜாதகம் தான் இது. நவாம்சா, கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம், மீன லக்னம். ஆக்சுவலி இந்த கல்யாணத்துக்கு நான் போனேன், பட் நான் போனப்ப எனக்கு ஜோசியம் தெரியாது. இப்ப இதே ஜாதகத்தை வாங்கி பாக்குறப்ப அப்பா பளிச்சுன்னு இருக்குதே. 7ஆம் அதிபதி நீச்சமாயி குருவின் பார்வையில இருக்கிறாரு. சுக்கிரன் 12ஆம் இடத்துல சனி செவ்வாய் தொடர்புல வந்துடுறாரு. நான் சொல்ல ஆமால ஆமால ஆமாலன்னு உங்க மனசு. 8ல ராகு இருக்கிறாரு. ஒரு விஷயமா பாயிண்ட் பண்றீங்களா? இந்த ஜாதகத்துக்கும் அதே மாதிரி 35 வயசுக்கு பிறகு நடக்கிற வாழ்க்கை நிரந்தரமா இருக்கும். இதுல என்ன உங்களுக்கு டவுட் வருது? எனி டவுட்? இன்னொன்னு நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் 20 வயசுல 25 வயசுல 30 வயசுலதான் ஒருத்தருக்கு தாம்பத்தியம் கிடைக்குது. அபியூஸ் கேட்டகரியில வர்ற அபியூஸ் ஆகிற குழந்தைகளுடைய ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க, அந்த குழந்தைங்களுக்கும் சுக்கிரதசை நடக்கும். இதுதாங்க அஷ்டம சனியில நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, ஜென்ம சனியில மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு 3ல இருந்து 6 மாசம் தொடர்ச்சியா பெண் குழந்தைய வச்சிருக்கிற மீன ராசிக்காரங்க, அந்த குழந்தைகள் மீன ராசியா இருந்தா கொஞ்சம் அதிகமா கவனமா இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். சுக்கிரன் ராசியை கிராஸ் பண்ணும் போது, உச்ச சுக்கிரன் மீன ராசிக்கு. ஏன்னா இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கும். இதெல்லாம் தடுக்க முடியாது. ஏன் தடுக்க முடியாதுன்னா, அந்த பிளானட்டோட ஜாப் எந்த வயதாக இருந்தாலும் காமத்தை கொடுக்கணும். 3 வயசு குழந்தைய ரேப் பண்றாங்கல்ல, என்ன கேட்டகரியில அந்த ரேப் வரும்? அதே சுக்கிரன். இந்த விஷயத்த விரும்புறமோ விரும்பலையோ, இதுல இன்னொன்னு தெரியுமா, இங்க நம்ம இருக்கிற பாதி பேர்ல நம்மளே பாதி பேர் அபியூஸ் ஆயிருப்போம் சின்ன வயசுல. இத கொடுத்த அந்த டைமிங்கை செக் பண்ணி பாருங்க, அதே சுக்கிரன் வந்திருப்பாரு. அப்ப சுக்கிரனோட வேலை தாம்பத்தியத்தை கொடுக்கறது, காமத்தை கொடுக்கறது, வயதுக்கு ஏத்த மாதிரி. இந்த ஜாதகத்துல சனி செவ்வாய் தொடர்புல இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சத்தை நெருங்கிட்டதால பிற்பகுதியில திருமண வாழ்க்கை கொடுப்பாரு, பார்ட்னர்ஷிப்பை கொடுப்பாரு. இதுல எதுவும் டவுட் உங்களுக்கு இருக்குதா? நீ கேள்வி எந்த கேள்வியும் கேட்க மாட்டீங்க, எனக்கே டவுட்டா இருக்கு. இது இல்ல ப்ரோ, இது புது சாட். ஓகே, இதுதான். இது வந்து அந்த நான் வெட்டிங் போன அந்த காயோட சாட். ராசி நவாம்சம். our level is the 7 is the balance 6. So you know somehow in his life there's going to be that. Boy. Something else that is around that. Which you want to இல்ல பரவாயில்ல சொல்லுங்க.
extramarital affairs. What body part is that? Private part. So Raghu is expecting. Okay. Okay. The Raghu is சார் இது ஓகே, நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியான இந்த மாதிரி விஷயத்த நீங்க ப்ரூவ் பண்ண செக் பண்ணி பார்த்திருக்கீங்களா? ஹெட்ல ராகு இருந்திருக்காரு. ஓகே, சாரி, ஓகே, ஓகே சார். Look at the sector powers, seven unions. Look at the look at the sector. I mean, with this, I don't have to like. Yeah, sexual counseling is on. பட் ஓகே, இந்த ஜாதகத்தோட விஷயம் என்னன்னா சார், 8ல இந்த ராகு இப்போதான் நடக்குது. இப்போ கரண்ட்லி 2025 செப்டம்பர்ல இருந்து சூரிய தசையில ராகு புக்தி சஷ்டாஷ்டகமா 2026 செப்டம்பர் வரைக்கும். பட் இந்த கல்யாணம் முதல்ல பிரேக் ஆனதுக்கு ரீசன் நான் சொல்ற லாஜிக்கா இருக்கா பாருங்க சார். சுக்கிரன், முதல்ல சொன்ன சுக்கிரன் செவ்வாயுடைய 8ஆம் பார்வை, சனியோட இணைவு, செவ்வாயுடைய 8ஆம் பார்வை, சனியுடைய சேர்க்கை, லக்னத்துக்கு ஆகாத அட்டமாதிபதி 6ஆம் இடத்தை தொடர்பு. அவ்வளவு இங்கிலீஷ் தெரியாது சார், தெரிஞ்சுதான் நான் முன்னுக்கே முதல்ல பேசிருப்பேன்ல. ஓகே, லக்னத்துக்கு ஆகாத சுக்கிரன் சனி செவ்வாயோட தொடர்புல 12ஆம் இடத்துல இருந்து 6ஆம் பாவகத்தை பாக்குறாரா, 6-8 கனெக்ஷன் வருதா? அந்த பாவகத்தினுடைய தாக்கத்தை தாங்க முடியாம 7ஆம் அதிபதி நீச்சமா இருக்கிறாரா? இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் கல்யாணம். வெரி குட் அனாலிசிஸ். பட் நான் வந்து அப்புறம் அனாலிசிஸ். ஓகே, first love life, you see the Mars and Moon, he's aggressive. It's a he, right? He's loving someone with aggression, so he can't take no for an answer. Correct me if I'm wrong. I'm the junior class. Correct me if I'm wrong. And then you see Rahu, his hidden desires. இது வந்து ஆங்கிலத்துல வந்து செக்ஷுவல் டெபர்வேஷன் வந்து சொல்ல வேணாம், சில விஷயம் சொல்லக்கூடாது. Need to be little careful. You need to be little careful in relation to the spouse. I don't want to say break up, you will நல்லது கெட்டது ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, நான் அவ்வளவு இல்லை. பட் he needs some advice. நீங்க ஒரு கவுன்சிலர் இருக்கலாம், இல்ல சுகர் சார் ஒரு கவுன்சிலர் இருக்கலாம், நான் கவுன்சிலர் இருக்கக்கூடாது. But I think that he needs the counseling from someone to avoid the problem that is going to come. And first of all, even when his Mars and Moon is there, it's good to the Mars and Moon is good for looking career. சார், லக்னத்தோட அருமையான 2, 5, 9ஆம் அதிபதி 11ஆம் இடத்தை பாக்குற மகாதன யோக ஜாதகம். That is good, but romance is love, emotions. அது பாக்கணும்ல ப்ரோ. அங்க வேற அவரோட எக்ஸ்பிரஷன் கண்டிப்பா தெரியாது. அந்த கேர்ள் போய் கேட்டு பாரு, அதுல நான் போய் கேட்ட கண்டிப்பா கண்டுபிடிச்சு. But aggression is aggression is better. What I'm going to say, but maybe in front of this I will not, but I don't know where the maybe I'm wrong, but this is my analysis. But usually in the Meena Lagnam, sorry to say, Kani Lagnam, there is a good example. Then I'm going to find the drawing the art of the Lagnam. If you don't know, which is pickups were all. Just be little careful. ஓகே சார், இதுல நான் வந்து எடுத்தோ கவுத்தோன்னு சொல்லாம ஃபேக்ட் என்ன இருக்கு அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். நான் சொல்றேன் அந்த 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 பாயிண்ட்ஸ் வந்து வேல்யூவா இருக்கா பாருங்க. சுக்கிரன் கெட்டு போறாரு. சுக்கிரன் லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியா ஆகி 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாரு. 6ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கிறாரு. ஓகே, 3, 8, 12 கரெக்டா? 3, 8 போய் 8 பார்த்தா. So we talk about his relationship. Sukran is the karaka for relationship.
You have 3, you have 8. ஓகே சார், இங்கதான் சுக்கிர திசை நடந்திருந்தா இப்ப நீங்க சொன்ன அத்தனை நடந்திருக்கும். முதல்ல பேசணும்ல பொண்ணுக்கு அருவருப்பா இருக்குன்னு. இங்க சுக்கிர திசை நடக்கல, நடக்கிறது இப்போ கரண்ட்லி சூரிய திசையில ராகு புக்தி. ராகு புக்தி. ஓகே ஓகே சார், இந்த ராகு ஓகே சார் ரொம்ப சிம்பிள். லக்னத்தை குரு பாக்கலன்னு எடுத்துருங்க. இந்த இடத்துல லக்னத்தை குரு பாக்கல, இந்த ராகு தசையில இவங்க சூசைட் பண்ணிருப்பாங்க. இந்த இடத்துல குரு லக்னத்தை 5ஆம் பார்வையா பாக்குறாருல, லக்னத்தை ஓகே குருவோட பார்வை இந்த லக்னத்துக்கு இல்லைன்னா சூரிய தசை ராகு புக்தியில 12ஆம் இடத்து விரயம் சூசைட் பண்ணி இந்த ஜாதகர் இறந்திருப்பாரு. திரும்பி அதிக சூசைட் அதிக எதிர்பார்த்து வரும். காலபுருஷத்துக்கு அங்க 6 7 லக்னம் பணம் வைக்குது. 1 7 இப்படி வரீங்க சார் நீங்க. நான் இது மூக்குன்னு சொல்றேன், நீங்க இப்படி வந்து மூக்கு சொல்றீங்க சார். ஓகே சார் ஓகே. பட் ஆக்சுவலா என்னன்னா இந்த லக்னத்தை குரு பாக்குறதுனாலயும் 7ஆம் அதிபதியை குரு பாக்குறதுனாலயும் 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்தை பாக்குறதுனாலயும் இவருக்கு இன்னொரு கல்யாணம் நடக்கும். இந்த கல்யாணம் நடந்து அவரு குடும்பத்தோட இருப்பாரு. அது அவ்வளவு தூரம் நான் பாக்குறேன். குரு 9 அடுத்த ரெடி தான். ஏன்னா the ninth is the spouses. ஓகே சார், கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சீங்கன்னா என்கிட்ட நிறைய ஜாதகம் இருக்கு. The spouses. சார் சுக்கிர தசை நடந்திருந்தா இங்க வந்து சுக்கிரனுடைய காரக விஷயத்துல நீங்க சொன்னீங்கல்ல அத்தனை ரீசனும் நடந்திருக்கும். பட் நடக்கிறது சூரிய தசை சார், ஹெல்த் போட்டு அடிக்கிற தசை சார். நம்ம எப்படி இந்த நேரத்துல போயிட்டு இது பெருசு அது பெருசுன்னு பேசிட்டு இருக்க முடியும்? 6 denies the 7. Okay. 6 denies the 7. Okay. 7ஆம் பாவகம் பார்ட்னர்ஷிப். அது 7ஆம் அதிபதி நீச்சமா இருக்காரு. அதுதானே சார் மொத பாயிண்ட். 7ஆம் அதிபதி நீச்சம் தானே சார் சொன்னேன். ஓகே 6 is denying the spouse. ஓகே சார் ஓகே, நமக்கு டைம் வேஸ்ட் ஆகுது, நமக்கு கொஞ்சம் டைம் இருக்கு. பட் ஆக்சுவலி என்னன்னா 7ஆம் பாவகம் முதல்ல கெட்டு போச்சு, 8ஆம் பாவகம் முதல்ல கெட்டு போச்சு. அதுக்கு பிறகு 7ஆம் அதிபதி குரு பார்வையில வராரு. ராசிக்கு 7ஆம் இடம் வளர்பிறை சந்திரனுடைய பார்வையில வருதுனால இவருக்கு கண்டிப்பா இன்னொரு வாழ்க்கை இருக்கு. எப்போ இந்த வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும்னா இவருடைய சந்திர திசையில ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா சந்திரன் 5ஆம் அதிபதி குழந்தைய கொடுக்கிறவரு. குரு பார்த்த சந்திரன் குழந்தைய கொடுப்பாரு. இங்கேயும் அதே அளவு அந்த 8ஆம் இடத்துலாகும் அதே பெருசுலதான் இருக்கும், ஆனா குழந்தைய கொடுப்பாரு. How it possible? ஓகே பிரதர், நம்ம அடுத்த ஜாதகம் போலாம். ஓகே இல்ல ஏன்னா பிரதர் நான் உங்களுக்கு வந்து இதுதான் அப்படின்னு காட்டுறேன். பட் ஆக்சுவலி வந்து you cannot accept. I don't know why. Accept sir. ஒரே பாதன்னு சொல்றேன். ஓகே 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 சார், இது என்ன இன்னொரு ஜாதகம். ஓகே இது ஒரு ஜாதகம் தான், பக்கத்துல இருக்கிறது நவாம்சம். இந்த ஜாதகத்துல குரு தசை இப்ப நடந்துகிட்டு இருக்கு. குரு தசை சுய புக்தி நடந்துகிட்டு இருக்கு. அதே கோச்சாரம் ஏன் எல்லாம் கன்னிராசியா கொண்டு வரீங்கன்னா இந்த அஷ்டம சனி வந்து எதுவுமே பண்ணாதுன்னு பண்ண பேசின ஜோசியர்கள்லாம் மலேசியால இருக்கிறாங்க. அஷ்டம சனி எல்லாம் ஒண்ணும் பண்ணாதுங்க, இவன் தான் என்னமோ பெருசா பேசிக்கிட்டு இருக்கான், இப்படி பேசின ஜோசியக்காரங்களா இருக்கிறாங்க. அதனாலதான் எல்லாமே அஷ்டம சனி வரக்கூடிய ஜாதகமாவே எடுத்து வரேன். இந்த ஜாதகத்துக்கு குரு தசையில சுய புக்தி நடந்துகிட்டு இருக்கு. ஆகஸ்ட்ல குரு தசையில சனி புக்தி நடக்க போகுது. என்ன பலன்? இதையும் எடுத்தோன்னே நீங்க என்ன சொல்லுவீங்க? குரு 7ஆம் அதிபதி. குரு 7ஆம் அதிபதி. I agree with you. I think it's also there's another marriage issue. Marriage issue. I may be wrong. I'm a simple detailed analysis. Let's get to the point. Vidra Lagnathukku, that is a dual rasi. Dual rasi. Immediately, it's a dual rasi. Be careful. You have three grahas in the seven. Okay. Sir, 3 கிரகம் 7ல இருக்கு. பிரதர் 3 கிரகம் 7ல இருக்கு. பட் நடக்கிறது குரு தசை. குரு 7ஆம் பாவகத்தை தான் இயக்குவாரு.
தசாநாதன் அவரோட வீடு அவர் தொடர்பு கொண்ட பாவகத்தை தான் நல்லதாவோ கெட்டதாவோ இயக்குவாரு. தசாநாதனை மீறி லக்னாதிபதி கூட செயல்பட முடியாது. தயவு செஞ்சு இது புரிஞ்சுங்க. தசாநாதன் குருனா இந்த ஜாதகர் குருவோட பிடியில தான் இருப்பாரு. அவரோட லுக்கு, நடை, உடை, கேரக்டர்ல இருந்து எல்லாமே. அதே மாதிரி செவ்வாய் தசை நடக்கிறவங்க கோவப்படுவாங்க பாருங்க. என்னங்க செவ்வாய் தசை வந்ததுல இருந்தா எனக்கு பிரஷர் அதிகமா இருக்கு, இப்பெல்லாம் ரொம்ப மாறிட்டாங்க, கோவம் படுறாங்க. ஏன்னா செவ்வாய் டேக் ஓவர் பண்ணும்போது உங்களோட குணம் அக்ரெசிவா மாறும். சோ இங்க குரு தசை நடக்குது, குரு தசையில சனி புக்தி வரப்போகுது. இதுவும் கல்யாணத்துக்காக கொண்டு வந்தாங்க. பொண்ணுக்கு வயசாகிக்கிட்டே இருக்குது. ஓகே, இதுக்கு என்ன நான் பலன் சொன்னேன்னு சொல்லிடுறேன். இந்த ஜாதகத்துக்கு அம்மா பேசுறாங்க, பொண்ணுக்கு 24 வயசு ஆகுது, கல்யாணம் பாக்குறோம். அம்மா கல்யாணம் பண்ணாதீங்க, 2030க்கு பிறகு கல்யாணம் பண்ணுங்க, இப்ப கல்யாண விஷயம் இல்ல அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மா வந்து ஓகேயா, நீங்க சொன்னா நான் காப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் கட் பண்ணாங்க. ஆனா கால் கட் பண்ண உடனே பக்கத்துல அட்மின்ட்ட சொன்னேன், இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும். இந்த பொண்ணுக்கு வேற ஓகே சொல்ற ஜோசியரை பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க. பிகாஸ் குரு 7ஆம் பாவகத்தை இயக்கி ஆகணும். 7ஆம் பாவகத்தை இயக்க ஆரம்பிச்ச குருவோடைய அந்த விஷயம் முடியும் போது குரு தசை சனி புக்தி, சனி 8ஆம் அதிபதி ஆகி 6ஆம் இடத்தை பாக்குறாரு. 6 8 வருதா? இந்த 6ம் 8ம் என்ன செய்யும்? இந்த திருமண வாழ்க்கையை 12ஆம் பாவகம் விரயம் பண்ணிடும். இங்க சஜஷன் அவர் சொன்னார்ல, நீங்க நல்லதா சொல்லுங்க. நான் சொன்ன பெரிய நல்லது சார், கல்யாணத்துல எதுவும் பண்ணிடாதீங்க, இந்த பொண்ணு பிரிய போகுது. ஆனால் அருள் வாக்கு மாதிரி இல்லம்மா பண்ணுங்க, கடவுள் பாத்துக்குவாரு, ஒரு பூஜை மட்டும் பண்ணிக்கங்கன்னாங்கன்னா, இந்த சனி புத்தி 6ஆம் பாவகாதிபதி 8ஆம் அதிபதியாகி 6ஆம் பாவகத்தை செயல்படுத்தி கல்யாணத்தை கொடுத்து அதற்கு பிறகு அந்த கல்யாணத்தால அந்த பொண்ணை வந்து ஸ்ட்ரெஸ்லயே வச்சிருப்பாங்க. குரு தசையில புதன் புக்தியும் சஷ்டாஷ்டகம், சாரி, குரு தசையில புதன் புக்தி சஷ்டாஷ்டகம், குரு தசையில கேது புக்தியில தான் இந்த பொண்ணுக்கு திரும்ப இன்னொரு கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாண வாழ்க்கை நிலையா இருக்கும். நான் எடுத்த உடனே குரு தசை கேது புக்தி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கம்மா. கேதுவுக்கு தான் குரு சுக்கிர 7ஆம் அதிபதி தொடர்பு மாதிரி எல்லாம் இருக்குது. அந்த கேது கல்யாணம், குழந்தை எல்லாத்தையும் அருமையா கொடுப்பாரு. ஆனா கால் கட் பண்ணும்போது இன்னொரு விஷயம் சொன்னேம்மா, இந்த இடத்துல கல்யாணம் நடக்கும், நீங்க வேற ஆளை தேடுவீங்க. இல்லையா அப்படின்னாங்க. இந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இந்த கல்யாணம் முடிஞ்சு திரும்ப குரு தசை கேது புக்தியில இன்னொரு வாழ்க்கை வரும். அந்த வாழ்க்கை இந்த பொண்ணுக்கு தொடரும். இதுதான் நான் இப்படிதான் ஜோசி சொல்றேன். 3 வருஷம் கழிச்சுட்டு அலறிக்கிட்டு வருவாங்க, அப்பயே சொன்னீங்கன்னு, பாட்டி செத்து போறதுக்குள்ள கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி பண்ணோம், அப்படி ஆயிடுச்சு இப்படின்னு வரும். இதற்கு பிரதானம் லக்னம். இந்த லக்னத்தை கன்ஃபார்ம் பண்றதுலதான் விஷயம் இருக்கு. இன்னொரு விஷயம், சில விதிகள் இருக்கு. குரு சுக்கிரன் ஒருத்தர் பார்த்தாலோ சேர்ந்தாலோ அந்த ஜாதகத்துக்கு குழந்தையும் தாம்பத்தியமும் தாமதமாகும். இது ஏன் யாருக்காவது தெரியுமா? குரு குழந்தைய கொடுக்கிறவரு புத்திரக்காரகன், சுக்கிரன் காமத்தை கொடுக்கிறவரு கலத்திரக்காரகன். இவங்க 2 பேரும் இணைஞ்சாதான் பேபி பிறக்க முடியும். ஆனா இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தாலோ சேர்ந்தாலோ அந்த இடத்தை கெடுத்து கல்யாண வாழ்க்கையை தள்ளி போடுவாங்க. நீங்க மோஸ்ட்லி 35 வயசு தாண்டவங்களுக்கு குரு சுக்கிரன் தொடர்பு இருக்கும். ஏன்னா இந்த கிரகம் ஒண்ணு சேர்ந்தால் அந்த பாவகத்தை கெடுக்கும். குரு கொடுக்குற குழந்தைய சுக்கிரன் தடுப்பாரு, சுக்கிரன் கொடுக்கக்கூடிய தாம்பத்தியத்தை காமத்தை குரு கெடுப்பாரு. அப்போ இந்த அமைப்புகள்ல இதுவும் ஒரு பெரிய ரீசன் இந்த பொண்ணுக்கு கல்யாண விஷயம் பிரச்சனையாக. இப்போ நான் கொடுக்குற அந்த பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு ஃபெக்டா புரியுதா? இந்த பிளானட் இப்படி இருந்தா இப்படிதான் செய்யும். அப்ப 23 வயசுல கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கிறாங்களே, அந்த ஜாதகத்துல 7ஆம் இடம் ராசிக்கு 7, லக்னத்துக்கு 7, ராசிக்கு 2, லக்னத்துக்கு 2 பாருங்க, அப்படி கிளியரா இருக்கும். ஒரு கெட்ட பிளானட் தொடர்பு இருக்காது. அந்த அதிபதிகள் எல்லாம் நல்லா இருப்பாங்க. அவங்க 20 வயசு 21 வயசுலயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. மோஸ்ட்லி என்ன எல்லாமே என்ன சொல்லுவாங்க, இவர் எடுத்தோடனே நெகட்டிவா தான் சொல்லுவாரு. நெகட்டிவா தான் முதல்ல சொல்றேன், இருக்கிற உண்மையை தான் முதல்ல சொல்றேன். அதனாலதான் திரும்ப என்கிட்ட வராங்க. அப்ப பாயிண்ட் எங்க இருக்குன்னா, இவங்கிட்ட போனா ஏதோ ஒண்ணு சொல்லிடுறான், அப்படியே நடக்குதுப்பா. இவங்கிட்ட போனா எனக்கு ஆறுதல் சொல்றான், அந்த ஆறுதல் சொல்றது நம்மளோட பொறுப்பு இல்லைல்ல. இதுதான் ஆக்சுவலி. டைம் இருக்கா? இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கா? ஓகே, இதுல ஏதாவது கேள்வி இருக்கா? இன்னும் ஆக்சுவலி 2 ஜாதகம் இருக்கு. சாரி, ஓகே. இதுல ஏதாவது கேள்வி உங்களுக்கு இல்லைங்க, நீங்க சொல்ற இது சரியா வர மாட்டுது, நீங்க சொல்ற அது சரியா வர மாட்டுது அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கா? இது லாஸ்ட் அந்த 5 நிமிஷத்துல ஒரு முறை பார்த்துடலாமா? இந்த ஜாதகத்திலயும் ஒரு விஷயம் இருக்கு.
இது சாரி மைக்கிட்ட ஓகே. இந்த ஜாதகத்திலேயே ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஜாதகத்துக்கும் கல்யாணம் விஷயத்துல பிரச்சனை இருக்கு. இது எதுனால? சாரி, செவ்வாய் நீச்சமா? 7ஆம் அதிபதி நீச்சம். ஓகே சார், 7ஆம் அதிபதி நீச்சமாகி 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது இவருடைய திருமண வாழ்க்கை முதல்ல பிரச்சனை ஆக போகுதுன்றது விஷயம். 7ஆம் அதிபதி நீச்சமாறாரு, அதுக்கு பிறகு திக்பலம் ஆகுறாரு. 10ல செவ்வாய் திக்பலம் ஆகுறாரு. ஆனால் நீச்சனுடைய பலன் முதல்ல நடக்கும். நான் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகுறேங்க, எனக்கு காய்ச்சல், எனக்கு வயிறு வலிக்குது, அப்புறமா சர்ஜரி பண்ணி டிஸ்சார்ஜ் பண்றாங்க. நான் முதல்ல ஹாஸ்பிட்டல் போறப்ப ஜாலியா போயிருப்பேனா, வழியோட போயிருப்பல, அதுதான் முதல்ல ஒரு நீச்சம். அதுக்கு பிறகு அவரு திக்பலம்ன்ற மாதிரியான விஷயம். இது எல்லாம் விட இந்த ஜாதகத்துல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, லக்னாதிபதி 8ல மறைஞ்சிருக்காருன்னு பார்ப்போம். ஆனா இந்த ஜாதகத்துல லக்னாதிபதியே இல்ல, அட்டமாதிபதி தான் இருக்காரு. இது நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? எப்படி அவர் ஜாதகத்துல லக்னாதிபதி காணா போவாரு? இந்த ஜாதகத்துல லக்னாதிபதி இல்ல, அட்டமாதிபதி தான் இருக்காரு. ஏன்? துலாம் லக்னத்துக்கு அதிபதி சுக்கிரன் 8ல போய் இருக்கிறாரு, ஆட்சியா இருக்கிறாரு. என்ன லக்ன பலனை செய்வாரா, 8ஆம் இடத்து பலனை செய்வாரா? சாரி, அட்டமாதிபதியா இருந்து ஆயுள தான் கெடுத்தாரு. எப்போ கெடுத்தாரு தெரியுமா? அப்படியே அழகா நம்ம சொன்ன விஷயம் சார், அழகா அதுல வரும். நீச்சனான செவ்வாய் லக்னத்தை பாக்குறாரா? செவ்வாய் தசை முழுக்க ஆக்சிடென்ட், ஆனா வீட்டுக்கு வந்துருவாரு. ராகு தசை ஸ்டார்ட் பண்ணி, ராகு தசை சுய புக்தி, ஆக்சிடென்ட், மரணம். அப்படின்னா செவ்வாயே பண்ணிருக்கணுமே சார். செவ்வாய் மாரகாதிபதி, அப்ப செவ்வாயே பண்ணிருக்கணும்ல. அப்ப ஏன் ராகு பண்ற வரைக்கும் செவ்வாய் வெயிட் பண்ணாரு? ஏன்னா சார், செவ்வாய் லக்னத்தை கெடுக்கிறாரு 4ஆம் பார்வையா. அந்த கெடுதலை ராகு செவ்வாய பண்ண விடாம, ராகு தான் நின்ற வீட்டு பலனை ராகு செய்வார். அந்த கெடுக்கிற விஷயத்த ராகு செஞ்சிருக்கிறார். ஒருவேளை இந்த சந்திரன், ஒருவேளை ஒரு துலாம் ராசி துலாம் லக்னமா இருந்தா இந்த மரணம் நடந்திருக்காது, ஆக்சிடென்ட் மட்டும் நடந்திருக்கும். ஏன்னா லக்னத்தினுடைய சுபத்தன்மையின் காரணத்தினாலன்னு வரும். கிளியரா இருக்கா? இல்ல இன்னும் குழப்பிட்டுனா எல்லாரையும்? இந்த இடத்துலயும் நீங்க எந்த சாமியை போய் விழுந்து கும்பிட்டாலும் எதுவுமே வேலை செய்யாது. பிகாஸ் லக்னாதிபதியே இல்லாத ஜாதகம். ஓகேயா? கிளியரா இருக்கீங்களா? எது கேள்வி இருக்கா? இப்ப காட்டின எல்லா ஜாதகமுமே என்னோட பர்சனல் கிளைண்ட்ஸ். இந்த ஒரு ஜாதகத்தை தவிர மத்தவங்க எல்லாம் இந்த முடிஞ்ச வாரத்துல வெனஸ்டே அந்த ஒரு நாள்ல எடுத்து கொடுத்ததெல்லாம் நம்மளோட கிளைண்ட், இது எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு. இப்போ ஃபேக்ட் உங்களுக்கு புரியுதா? இந்த பிளானட் செவ்வாய் லக்னத்தை பார்த்தால் லக்னம் கெடுது, நீச்சமாகி பார்த்தால் லக்னம் கெடுது. நீச்சம் என்பது ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறாரு. ஸ்தான பலத்தை இழக்கக்கூடிய ஒரு கிரகம் கொடூரமான பிளானட்டா மாறுது, பார்க்கிற இடத்தை கெடுக்குது. அப்போ இந்த இடத்துல செவ்வாய் பார்த்தத செவ்வாயை செய்ய விடாம ராகு செஞ்சதுக்கு காரணம், மேஷ ராகு செவ்வாயை போல செயல்படுறவர், விருச்சிக ராகு செவ்வாவை விட கேவலமா கொடூரமா செயல்படுறவர். அப்ப மேஷ ராகு செவ்வாய் செய்ய வேண்டிய வேலையை செவ்வாய் தசையில பண்ண விடாம ராகு தசை சுய புக்தியிலே பண்ண வச்சாரு. ராகு தசை பிறந்து ஒரே வாரத்துல. அப்போ லக்னத்தை பார்த்த கெட்டு போன செவ்வாய் உடல் சிதறி மரணம், ரோட்ல மரணம், அட்டமாதிபதி அந்த இடத்துல அட்டம வேலையை செஞ்சாரு. ராகு புக்தி ராகு தசை ராகு புக்தி சுய அந்தரத்திலே லக்னாதிபதியே போட்டு தள்ளிட்டாரு இந்த ஜாதகத்தை. ஆயுள் 8ஆம் இடத்துல முடிஞ்சது. ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 8ஆம் பாவகம் இழப்பு, 8ஆம் பாவகம் பிரிவு, செத்து போறது அப்படின்னு போட்டப்போ வாயில நல்லதே வராதான்னு சொன்னாங்க. இந்த 8ஆம் பாவகம் அதை தான் பண்ணுச்சு. பொய் எதுவும் சொல்லியிருக்கேனா? இதுதானங்க எஃபெக்ட். சாம்பார் மாதிரி இருக்கு, இல்லங்க பிரியாணி மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு எதிர்பார்த்தா சாம்பாரா இருக்குன்னு தானங்க சொல்ல முடியும். இதை தாங்க சொல்லிட்டு இருக்கேன். கேட்டா அவனுக்கு எல்லாம் தெரியற மாதிரி பேசுறான், எனக்கு எல்லாம் தெரியும். நானும் சொல்றேனே, இல்லங்க நான் இந்த மாதிரி போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன், எனக்கு புரியுற மாதிரி ஒரு எதிரில இன்னொரு வீடியோ போட்டீங்கன்னா எனக்கு புரியும்ல. ஒருவேளை நான் புரியாமலே இருக்கிறேன் அப்படின்னா இதுதாங்க என்னோட விஷயம். இன்னும் டைம் இருக்கா? ஓகே, டைம் முடிச்சா? ஓகே. சோ இந்த வாய்ப்புக்கு முதல்ல மாஸ்க்கு ஒரு பெரிய நன்றி. மறுபடியும் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு ஈவென்ட் ரெடி பண்றது சாதாரண விஷயம் நினைக்காதீங்க. நம்ம அட்டென்ட் பண்ணிட்டு போயிருவோம். ஆனா இதற்கான உழைப்பு அவங்க 2 மாசம் 3 மாசம் எந்த நேரத்துல பக்குன்னு இருக்கும்.
இந்த ஈவனை வந்து இந்த நாள் வந்து சேர்றக்குள்ள அதை நாங்க ஃபேஸ் பண்ணிருக்கோன்றதுனால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி விஷயம் செய்யறவங்களுக்கு. அண்ட் ஸ்பெஷலா வந்து மிஸ்டர் கவின் அவர்கள் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணாரு. நாங்க செய்யறப்ப கூட நிறைய சப்போர்ட் கொடுத்திருந்தாரு. உண்மையிலே இந்த வாய்ப்புக்கு மாஸ் மலேசியன் அஸ்ட்ராலஜிக்கல் சொசைட்டி அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. வாய்ப்பளித்த எல்லா பேச்சாளர்களுக்கும் நன்றி. முக்கியமாக மேனேஜ்மெண்ட் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. எல்லோரும் நல்லா இருப்போம், நல்லது நடக்கும். வணக்கம். மிக்க நன்றியை விற்கிறோம். நேரத்துல அடமலை மாதிரி ஜோதிட கருத்துக்களை வந்து மேடம் முடிஞ்ச திக்கும் பாட வச்சுட்டாரு. அதாவது ஒரு ஒரு ஜாதகத்தை கட்டம் பாரு எப்படி பிரிச்சு வேஞ்சு அதற்கான விடயங்களை வந்து பெறுறது ரொம்ப அழகா நம்மளுடைய தம்பி ஸ்ரீதா இருந்தாலும் கூட அவருடைய ஜோதிட ஞானம் வந்து அபாரமானது. இப்போது அவருக்கு மரியாதை செய்ய நமது கழகத்தின் தலைவர் கவின் மற்றும் செயலாளர் ஸ்ரீ கணேஸ்வரர்கள் மேடைக்கு அழைக்கிறேன்.